சவுத் இந்தியாவையும் நார்த் இந்தியாவையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறேங்க. சென்னா மசாலா செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சென்னாவும் விட மாட்டீங்க, கட்டுறது கையில் சேனல்லையும் விட மாட்டீங்க. அவ்வளோ ஒரு தரமான உணவு தான் புது விதமாக ஒன்று இறக்கின்னு இருக்கிறோம். வணக்கம் கட்டுறது கையில். சவுத் இந்தியாவையும் நார்த் இந்தியாவையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறேங்க. சென்னா மசாலா. ஆமாங்க. சப்பாத்திக்கு இதுக்கு தான் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, பத்துராஸுக்கு தான் மெயினாக சொல்ல போனால் பத்துராவுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு தான் இந்த சென்னா மசாலாவே. கரெக்ட் தாங்க ஐயா. இது வந்து ஃபுல்லாகவே நார்த் இந்தியா சைடில். ஆமாம். அதுலேயே நம்ம கொஞ்சம் சவுத் இந்தியாவும் சேர்க்கணும் ஐயா. நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் அப்படியே சேர்ந்தா தானே ஐயா கரெக்டாக இருக்கும். இந்த சென்னா மசாலா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, பத்துராஸ்க்கு மட்டும் கிடையாது. வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும், நெய்சோறு ஆகட்டும், புலாவ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக டிஷ். ஏன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் நமக்கு சத்தான உணவு தான். அந்த வெள்ளை கொண்டக்கடலைன்றது இதுலேயும் நமக்கு புரத சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பயுமே சத்தான ஆகாரம் தான் மக்களுக்கு கொடுப்போம். அந்த வரிசையில் தான் இன்றைக்கி வந்து சென்னா மசாலா, அது சவுத் இந்தியன் ப்ளஸ் நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு புதுமையான சமையல் முறை. இதுக்கு பார்த்திங்கன்னா அரவை ஒன்று வச்சுருப்போம், நல்ல கெட்டியான அரவை. ஸோ அந்த கெட்டி பதமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னா மசாலா குருமா கூடன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெட்டி பதமாக இருந்தால் அது குருமாவாகிடும். வெறும் அந்த கெட்டி பதம் இல்லாமல் அந்த வெறும் சென்னா மட்டும் நிற்கிற மாதிரினா அது சென்னா மசாலாவாகிடும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி குருமாவையும் மசாலாவையும் சேர்த்து பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சென்னா மசாலா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்க போதுங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கும் வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி செய்யக்கூடிய நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் சென்னா மசாலா, பைனாப்பிள் கேசரி, தயிர் பச்சடி, காலிஃப்ளவர் 65, தண்ணீர் பாட்டில், செவ்வாழை பழம், இதெல்லாம் வழக்கம் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்கப்போம். இவ்வளோ விருந்தோ இந்த ஏழை எளிய மக்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு மற்றும் திருமதி மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள். அவங்க ஒரு காரியத்தை நினச்சி இந்த விருந்து கொடுக்குறாங்க. அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நம்ம போயிட்டு நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் ஒன்றா சேர்க்கலாமா? சேர்ந்தா இருக்கு ஏற்கனவே. ஒரு சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ரெண்டு காம்பினேஷன்லேயும் ஒரு சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். வெள்ளை முக்கடலை, செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வரமிளகா, கருப்பு மிளகு, சீரகம், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி அரவை, பூண்டு அரவை, மஞ்சத்தூள், காஷ்மீரி தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கிடையாது. அது கரம் மசாலா கிடையாது. இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்க ஒரு உணவுன்னு பெயர் சுண்டல் மசாலாவா? சிக்கன் மசாலாமா? இங்கே நம்ம இன்னைக்கு சிக்கனே இல்லையாப்பா, சைவம். இன்னைக்கு சைவம் சென்னா மசாலா. சனா பாப்பா அருமையாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கூட தெரியுது. 7 வருஷமா கூட இருக்க நம்ம கைப்புள்ளைக்கு எருமைக்கு தெரியலன்றியா? ஆமாம், என்ன செய்யறான்னு தெரியல பாருங்க. சின்ன அது செய்கிறோம். ஓகேண்ணா. கேக்கிய மசாலாவா? சென்னா மசாலாடா. அதைத்தானே நானும் சொன்னேன், சென்னா மசாலாடா. எப்போ சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலான்னு தனித்தனியாக இருக்கிற மாதிரி சென்னா கிரேவி பண்ணுறதுக்கு சென்னா மசாலான்னு ஒன்று ரெடிமேடாக விற்பாங்க. சென்னா மசாலா. நெக்ஸ்ட்டு வெள்ளைத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி. நம்ம நேற்று நைட்டே இந்த சென்னா மசாலாவுக்கு மூக்கடலையே ஊற வச்சோங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சா நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து மாவு மாதிரி வரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். சென்னா மசாலான்னு சொல்கிறாரு. இதுலேயே கருப்பு சுண்டல் ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாமா? தோல் தான் வித்தியாசம், ஆனால் சுவை ஒன்று தானே? கண்டிப்பாக. அதாவது தம்பி கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இந்த சென்னா மசாலா உருவாக்கப்பட்டது பஞ்சாப், டெல்லி மக்களால் தான் உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கடலையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, வெள்ளைக்கடலை தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் ஒன்று, இந்த மசாலாவில் அந்த வெள்ளையில் கோல்டன், இது வந்து கோல்டன் சென்னான்னு சொல்லுவாங்க, கோல்டன் மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ பல பேர்கள் உண்டு அந்த சென்னா மசாலாக்கு. அதனால் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற இதை தான் பயன்படுத்துவாங்க. கருப்பு யார் அதிக அளவில் பயன்படுத்துவாங்கன்னா கேரளா மக்கள். ஸோ அவங்க வந்து கேரளா மக்கள் வெள்ளை கொண்ட கடலையை விட 80% கருப்பு கடலை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பொருட்களே வந்து சமையலுக்கு பயன்பாடுகள் மாறும். ரெண்டுமே பயன்படுத்தலாங்களா? ரெண்டுமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த சென்னா மசாலாக்கான அழகு இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச மூக்கடலையை ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி பாதிக்கு பாதியாக ஒன்று அரைச்சியும் மீதியை வேக வச்சும் கொண்டு வரப்போம். ஆரம்பத்திலே ஓப்பனிங்கில் சொல்லியிருப்போம், நம்மளுடைய சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சென்னா மசாலான்னு.
அதுக்கு ஆரம்பம்னா ஓப்பனிங் தான். அவர் இது பழைய நடிகர் ஒருத்தர் இருப்பார்ல, மேஜர் சுந்தர் ராஜன். ராஜேஸ்வரராஜ். என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. இங்கிலீஷ் இப்போ தெரியுறாங்களா? நாங்கள் மட்டுமா குழம்புனோம், கூட இருக்கவங்களே குழப்புவாங்க. அதுதான் அந்த மாதிரி. இப்போ சவுத் இந்தியனுக்கான மசாலா பொருட்கள், அது வந்து கார பொருட்கள், அதே சமயத்தில் வாசனை பொருட்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து நல்ல பவுடராக அரைச்சி கொண்டு வரணும். தேவையான பொருட்களை நம்ம இத்தனை பவுடர் வகைகள் வச்சுருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுத் இந்தியாவுக்கு நல்ல வாசனை காரம் கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதனால தான் இந்த சென்னா மசாலா சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சென்னா மசாலா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கணும். வீட்டில் நீங்கள் இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 300 கிராம் அளவு எடுத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 150 கிராம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்சி எடுக்க ஐயா, மொத்தமாக 300 கிராமே வேக வச்சதை 150 கிராம் அரைச்சிக்கணும். உண்மையா இல்லையா? ஆமாம், உண்மைதான். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு 3 துண்டு பட்டை, நல்ல வாசனைக்காக எண்ணெயே இல்லாமல் வறுக்கணும். ஒரு 4 வரமிளகா சேர்த்துங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், காரத்தன்மையும் கொடுக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க, ஏன்னா ஜீரகம் தாளிப்புக்கும் சேர்க்கணும். மிதமான சூட்டில் பண்ணுறீங்க. ஆமாங்க ஐயா, இதுதான் நம்மளோட சவுத் இண்டியன் மசாலா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இண்டியன் மசாலா. இன்னும் இதில் ஒரே ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது சவுத் இண்டியன் மசாலா, அது பார்த்தீங்கன்னா மல்லி. அந்த மல்லி நம்ம வந்து இதுலேயும் சேர்த்து நம்ம பவுடராகவும் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து சென்னா மசாலாவை விட மல்லி வந்து டாமினேஷன் பண்ணிடும். ஸோ அதனால தான் மல்லியை மட்டும் கட் பண்ணிட்டோம். ஸோ இது கூட நீங்கள் இந்த மசாலா மட்டும் நீங்கள் தனியாக டப்பாவில் போட்டு வச்சு சிக்கன் பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், தேவையான காய்கறிகள் எதை வேணாலும் பண்ணலாம். சமையலும் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். சமையலுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சமையலுக்கு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து எல்லாம் கேட்டரிங் ஐட்டம் மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து இது கேட்டரிங்ல என்ன பண்ணுவாங்க? கேட்டரிங்கில் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மசாலாலாம் அரைச்சு குளிப்பார் போல இருக்குது, மஞ்சள் பூசி அந்த மாதிரி. கேட்டரிங் மொத்தம் ஆர்டர் பண்ணிதானடா. ஏடா படுத்துற கிட்ட சொல்ல கிட்ட வேலையை மட்டும் பாடுறான். கிண்டுறது மட்டும் பார்க்கணும், கரண்டியில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த பதம் வந்தால் போதும். மிளகா பார்த்தாலே தெரியும் அந்த வண்ணம் மாறி போச்சு, அது கருப்பு வண்ணம். அதே மாதிரி மிளகுலேருந்து சோம்புல ஜீரகத்துலேருந்து எல்லாம் வண்ணம் மாறிட்டு அப்படியே எடுத்துக்கிற ஆற வச்சு நல்லா பவுடராக அரைச்சி கொண்டு வரும். சென்னா மசாலா இப்போ செய்ய போகிறோம். நம்ம சவுத் இந்தியன் மசாலாவை வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சென்னா மசாலா. அதுக்கு ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறோம். சென்னாவுக்கு முக்கியமான பொருட்களில் முக்கிய பொருள் ஜீரகம் தான். ஏன்னா ஆரம்ப வாசனையும் அந்த ஜீரகத்தூளும் தான் சென்னாவுக்கு டேஸ்ட்டு. ஜீரகம் நம்மளுக்கு பொரிஞ்சு வர நேரத்தில் 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பொரிஞ்சு வரமா சேர்க்கணும். நல்ல ப்ரௌன் ஆகிற முடிக்கு வதக்கணுங்க. முன்னாடி பதம் இந்த லெவல் தான் வருமா, இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்கோடா லெவலில் வருமா? நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த பதம் வெங்காயம் வரணுங்க. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 70 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரவை. இந்த சென்னா மசாலாக்கு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வரணும். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துங்க. 150 கிராம் அளவுக்கு தக்காளி. நாங்கள் ஒரு கால்குலேட்டர் கூட வச்சுருப்போங்க. தக்காளி சேர்த்த உடனே அடுத்தடுத்து மசாலா பொருட்கள் சேர்க்கணும். ஏன்னா மசாலாவோட பச்சை வாடையும் தக்காளியோட பச்சை வாடையும் ஒன்றாவே போகும். அதுக்கு இப்போ மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதே 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த சென்னா மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்பு தூள் இப்போ சேர்த்துக்கணும். நம்ம சென்னா மசாலாவே சேர்க்கலை, அந்த வண்ணம் வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெஷலாக இது முடிக்க யாருமே சேர்த்தது கிடையாது. நம்ம ஸ்பெஷலாக அந்த சவுத் இண்டியன் மசாலா ஒன்று வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துங்க.
எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் இறுதியாக சென்னா மசாலா. இறுதியான பொருள் இருக்குது, அதான் அதான் யோசிச்சு ஆள் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை. தூள் ஐட்டத்தில் நம்ம சேர்க்குற ஐட்டம் வந்து கடைசி மசாலா வந்து சென்னா மசாலா. நல்லா அந்த சென்னாவோட ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறதால தான் கடைசியாக சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. வேக வச்ச கொண்டக்கடலை இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேங்க. 150 கிராம் நீங்கள் சேர்த்துங்க. இந்த நேரத்தில் சென்னாக்கு ஏற்றளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் ஒரு சென்னா மசாலா பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதே மாதிரி அந்த கலரில் வந்திருக்கு. இல்லை புதுவிதமாக நம்ம மசாலா ஒன்று வறுத்து அரைச்சி சேர்த்தது ரொம்ப ரொம்ப புதுவிதமான டேஸ்ட்டு. நீங்கள் ருசித்து பார்த்தா அது சுவை தெரியும். ஒரு நான் வெஜிடேரியன் மசாலா வாசனை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மட்டன் கிரேவியோ ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சென்னாவோட அந்த கிரேவி அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் கிடைக்கும். இந்த 2 காம்பினேஷனோட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி ஒரு மசாலாவே கொடுக்குறோம். அது சென்னா மசாலா. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கோம். ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருப்போம் 150 கிராம் வேக வச்சு அரைச்சணும்னு. அதை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து ததும்பி வரும், மேலே வந்து நல்லா ததும்பி வரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே பச்சை வாடகை போயிட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி சேர்க்கணும். அரைச்ச வெள்ளை கொண்ட கடலை 150 கிராம் எடுத்துக்கங்க. இந்த அளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவு கெட்டி பதம் தான் சென்னா வரணும். இப்போ தண்ணியாக இருக்கிறது நல்லா திக்காக கெட்டி ஆகும். அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குமா. இப்போ நம்ம அந்த அரவை சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சவுத் இந்தியா மசாலா 2வது வாட்டி ஒரு நல்ல வாசனைக்கு, கடைசியாக நார்த் இந்தியெலாம் பார்த்தா கடைசியாக கரம் மசாலா சேர்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வறுத்த அரைச்ச மசாலாவை கடைசியாகவும் சேர்த்துக்கணும். என்னதுப்பா சென்னா சென்னா உள்ளே இருக்கிறது சென்னா இல்லை மூக்கடை. அதான் வெள்ளை கடையில் தானே சொன்னோம். மேலே பார்த்தோன்னே உள்ளே பார்த்தா தெரியுதா? கிண்டனா தான் தெரியுது. கடைசியாக நம்ம வெந்தய தலையை நல்லா கசக்கி அப்படியே தூவி இறக்க போகிறோங்க. வெந்தய தலைங்க இந்த கசக்கி அப்படியே தூவி விடுறோம். சோச்சரா மச்சான். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த கடைசியாக போட்ட வெந்தயத்தலையோட மனமும் ரொம்ப சவுத் இந்தியாவோட ஸ்பெஷல் மசாலாவும் சேர்த்தது மனமாக இருக்குங்க. இப்போ அப்படியே இறக்கி நம்ம சுவைச்சிட்டு அப்படியே ரோட்டோர ஒரு வேலை உனக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். என்னச்சா உங்கள்கிட்ட தட்டு இல்லையா? இல்லைங்க, 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு போகிறோம். இருந்து இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக செஞ்ச சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் சென்னா மசாலா தயாராக இருக்குது. கம்மன்னு இருக்குது. ஒரு அட்டகாசமான கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீலில் இருக்குங்க. அது நம்மளோட ஸ்பெஷலாக அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பெல்லாம் சேர்த்தது வந்து ஒரு புதுவிதமான ஒரு சமையல் தான் சென்னா மசாலாவுக்கு. அதில் வந்து அரைச்சி சேர்த்தது. ஏன்னா அவங்களும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் சேர்ப்பாங்க தான், அவங்க ஆயிலில் வறுப்பாங்க. நம்ம வறுத்து அரைச்சது கறி குழம்பு ஃபீலில் இருக்குங்க. உண்மைதானா? அதான் ஃபைனல் டச்சில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டாங்களா, அதனுடைய வாசனையோடு கமகமப்போடு சாப்பிட்றது சென்னா மசாலா. புதுவிதமான ஒரு சென்னா மசாலா. இவ்வளோ தூள் போட்டோம். ஸ்பெஷலாக ஒரு சவுத் இந்தியா மசாலா வேறு. அது கஸ்தூரி மேத்தி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? உண்மைதாங்க ஐயா. கஸ்தூரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம போட்ட மசாலா எல்லாம் கேளுங்க பாப்பா. தம்பி சொல்கிறாரான்னு தெரியாது. சொல்லிடுண்ணே. கடைசியாக என்ன போட்டோமோ அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அப்படி இல்லைண்ணா, வாசம் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தோம். ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. மசாலா அந்த அளவுக்கு இருக்குது. வழக்கமாக பண்ணுற சென்னா மசாலாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொஞ்சம் காரமாகவும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும். நான்வெஜ் குழம்புலாம் என்ன மாதிரி வாசனை வருமோ அந்த மாதிரி ஒரு வாசனையோட சென்னா மசாலா கொடுத்துருக்கோம். எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம், ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒன்றா இருக்கும், அடிச்சிக்க முடியாது. மஸ்ட் ட்ரை டிஷ் தான். டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க சென்னா மசாலா. அதுக்கு தான் இந்த காணொலியே. ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சென்னா மசாலா கிடைக்காதுங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த காய்கறி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க சென்னா மசாலா. சென்னா மசாலா செம்மையாக இருக்குது.
நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சென்னாவும் விட மாட்டீங்க, கட்டுறது கையில் சேனல்லையும் விட மாட்டீங்க. அவ்வளோ ஒரு தரமான உணவு தான் புதுவிதமாக ஒன்று இறக்கின்னு இருக்கிறோம். சிறப்பான விருந்து தயாராகிடுச்சுங்க. இதை அப்படியே கொண்டு போய் ரோட்டோர ஒரு வேளை உணவு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை கொண்டு போகிறோம். அவங்க யார் கொடுக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இல்லைம்மா கேஸ் ரெடியா? ரெடி. ஃபைனல் போடலாமா? ஏழை மக்களுக்கு நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி கொடுக்கணும் ஏழை மக்களுக்கு. வழக்கம் போல் நம்ம கேரட்டு மல்லித்தலை எல்லாம் போட்டு கெட்டி தயிர் பச்சடி பார்சல்லாம் போட்டாச்சா? எல்லாம் தயாராக இருக்குங்க. சூப்பராக தயார் பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் தயிர் பச்சடி தயாராக இருக்குது. மீல் மேக்கர் பிரியாணி காலிஃப்ளவர் 65 உள்ளே வச்சுருக்கோம். தயிர் பச்சடி, ஓகே. பைனாப்பிள் கேசரி, சென்னா மசாலா. இன்னைக்கு ஸ்பெஷல் செவ்வாழை பழம் கொடுக்குறோம் ஜாங். ஆமாங்க. பிச்சு ஒன்று வைங்க. குடிநீர் அப்படியே கொடுக்குறாங்களா? கொடுத்துடலாங்க. மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே விருந்து தயாராகிடுச்சு. கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போலாமா? கண்டிப்பாக. ஐயா, மஞ்சுளா ரமணன் அவர்கள் வந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கய்யா சிங்கப்பூர்லேருந்து. மஞ்சுளா ரமணன் அவர்கள் மற்றும் பேர குழந்தைகள் வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். சைவ பிரியாணி இருக்குது, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கம்மா மஞ்சுளா ரமணன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா, மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. அனைத்து காரியமும் நிறைவேறி அவர் குடும்பம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். அவர் குடும்பம் பேரு புகழும் அடைந்து குடும்பத்தார் அனைவரும் பிரிவீதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீர்க்காய்ச்சல் படுத்த இறைவனை மன்றாடி வேண்டிக்கிறேன். ஐயா, நாங்கள் தினம் உணவு கொடுக்குறோம் இல்லையா? உணவு எப்படியா இருக்குது சாப்பிட்றதுக்கு? அருமையாக இருக்கு ஐயா. நமச்சிவாயா. குறைகள் எதாவது இருக்குங்களா? எந்த குறையும் கிடையாது ஐயா. நன்றி நன்றி. சாப்பிடுங்க. சைவ பிரியாணி இருக்குங்கய்யா. மஞ்சுளா ரமணன் மற்றும் அவங்க பேர குழந்தைங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக இருக்கட்டும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். நன்றி. மஞ்சுளா ரமணன் அவர்கள் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. சைவ பிரியாணி இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா, மஞ்சுளா ரமணன் அவர்கள் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சைவ பிரியாணி இருக்கியா, சாப்பிடுங்க. 1000 தேவங்கள் புள்ளங்குட்டி செல்வாக்கா இருக்கும். நான் சொல்கிற வார்த்தை அப்படியே படிப்பேன். அம்மா, மஞ்சுளா ரமணன் அவர்கள் மற்றும் பேர குழந்தைகள் வந்து சிங்கப்பூர்லேருந்து சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க. அவங்க என்னைக்கு நீடோடி வாழ்ந்து என்னைக்கு சிரஞ்சீவியாக இருந்து இதுபோல் நிறைஞ்ச பிறந்த நாள்கள் என்னைக்கு கொண்டாடி இதுபோல் 4 தானங்கள் செய்யும் பலமோடு வாழும் முருகையா. மஞ்சுளா ரமணன் அவர்கள் மற்றும் அவங்க பேர குழந்தைகள் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. சைவ பிரியாணி இருக்கியா, சாப்பிடுங்க. நல்லா செல்வாக்காக வாழணும். அந்த குடும்பம் நல்லா இருக்காங்க. மஞ்சுளா ரமணன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கய்யா. சரி. என்னம்மா, சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. வெஜ் பிரியாணி, சைவ பிரியாணிக்கு சாப்பிடுங்க. சைவ பிரியாணிக்கு சாப்பிடுங்கம்மா. சிங்கப்பூர்லேருந்து சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்பா, மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் கொடுத்துருக்காங்கய்யா. மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா, மஞ்சுளா ரமணன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சுளா ரமணன் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மஞ்சுளா ரமணன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா, மஞ்சுளா ரமணன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து பேர குழந்தைகள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு. சைவ பிரியாணி சாப்பிடுங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு தட்டப்புடலான சைவ விருந்து நம்ம எப்படி ருசிச்சோமோ அதே மாதிரி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி அவங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த விருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. இவ்வளோ சிறப்பான விருந்துக்கு யார் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி மஞ்சுளா ரமணன் மற்றும் பேர பிள்ளைகள். அவங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த விருந்து கொடுத்தாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெறணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் புது புது சமையல் நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களே வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். வணக்கம்.